ஹாய் கைஸ், நாம இன்னைக்கு சூர்யா நடிச்சிருக்கிற கருப்பு படத்தோட ஒன்லைன் ஸ்டோரியை தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட ஆரம்பத்திலேயே ஒரு அப்பாவும் பொண்ணும் கேரளா மாநிலத்துல நம்ம சென்னைக்கு மெடிக்கல் ட்ரீட்மெண்ட் விஷயமா வராங்க. அவங்க வச்சிருக்கிற நகையெல்லாம் ஒரு கொள்ளை கும்பல் கடத்திட்டு போயிடுறாங்க. அந்த கொள்ளை கும்பல் தந்து அந்த நகையை மீட்டுறதுக்காக அந்த அப்பாவும் பொண்ணும் போலீஸ் ஸ்டேஷன் போறாங்க. போலீஸ் ஸ்டேஷன் மூலியமா கோர்ட்டுக்கு அந்த கேஸ் போய் கோர்ட்ல இருந்து நகையை மீட்கிறதுக்காக போராடுறாங்க. இந்த கேஸுக்கு வாதாட தான் நம்ம ஆர்ஜே பாலாஜி வக்கீலா வராங்க. வக்கீலா வர நம்ம ஆர்ஜே பாலாஜி முடிஞ்ச அளவுக்கு எவ்வளவு தூரம் காசை கறக்க முடியுமோ அவ்வளவு தூரம் காசை கறக்குறாரு. இதனால கோபமான அந்த அப்பா தன்னோட மனவேதனி அந்த கோயில் வளாகத்துல இருக்கிற ஒரு கருப்பசாமி கிட்ட போய் முறையிடுறாரு. இத தட்டி கேட்க தன் சாமி மனித ரூபத்துல உருவெடுத்து சூர்யா மூலியமா வராங்க. கீழே வாதாடினா நம்ம கருப்பசாமி மூலியமா அந்த நகையை மீட்டுறாங்க. ஆனா அந்த நகையை மீட்டுறதுக்குள்ள அந்த பொண்ணு இறந்தே போயிருது. இதனால மனோலட்சனால நம்ம கருப்பசாமி இனிமே என்னோட கோர்ட்டு வளாகத்துல எந்த தப்பு நடக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவரோட எல்லைக்குட்பட்ட பகுதியில எந்த குற்றாசியலும் நடக்காத அளவுக்கு தாங்க எல்லையை பாதுகாத்துக்கிறாரு. இதனால நம்ம ஆர்ஜே பாலாஜியோட வக்கீல் தொழில் நிறையவே பாதிக்கப்படுது. இதனால சாமிக்கும் ஆர்ஜே பாலாஜிக்கு இடையில ஒரு யுத்தம் நடக்குது. அதோட முடிவா கிளைமேக்ஸ்ல ஆர்ஜே பாலாஜியை நம்ம சாமி கொலை பண்ணிடுறாரு. இதுதான் இந்த படத்தோட ஒன்லைன் ஸ்டோரி. இந்த ஸ்டோரியை அழகா ஸ்கிரீன் பிளே பண்ணி நம்ம ஆர்ஜே பாலாஜி சூப்பரா கொண்டு போயிருக்காரு. நீங்க எல்லாரும் இந்த படத்தை முழுசா பார்க்கணும்னா மறக்காம தியேட்டருக்கு போய் ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க. தேங்க்யூ காய்ஸ், பாய்.